ஹாய் ட்ரேடர்ஸ். டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் எப்போ ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 2 ட்ரேட் பண்ணேன். இப்போது வந்து ஜூலை 11 சரிங்களா. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 9 டேஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 5 சார்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த சார்ட்டில் வந்து நம்ம லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சரிங்களா. ஓகே. ஸோ வந்து ஓகே. ஸோ 5 சார்ட் பார்க்கலாம். என்ன எப்படி சார்ட் மூவிங் இருக்குது. ஒரு ப்ராப்பரான சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா. ப்ராஃபிட் வரணும்னு நினைக்கலாம். பட் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் இருக்கணும் இல்லைங்களா. ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சு ஏனோ தானோ ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகே. வேறு ஏதாவது சார்ட் இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். ப்ராப்பர் சார்ட் தான் நமக்கு முக்கியம். ஏதாவது ஒரு சார்ட் எடுத்து வச்சு ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% மேலே இருக்கிறது ட்ரேட் பண்ணுங்கள். கீழே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரிஸ்க் ரேஷியோ அதிகமாகும் சரிங்களா. ஸோ ரிஸ்க் எடுக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஃபிட் வந்தால் ஓகே தான். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு சார்ட் கூட ப்ராப்பரான மூவிங் எனக்கு தெரியல. அதனால தான் வெயிட் பண்ணுறதா இருக்குது. ஓகே. யூரோ ஜிபிபி தான் எனக்கு தெரிஞ்சு. ஓகே. சரி ஓகே. இதுலேயே பார்ப்போம். இதுலேயே பையருக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ எப்படி எடுத்தேன் கொஞ்சம் யோசிங்க. இது லாஸ் ஆகலாம், ப்ராஃபிட்டும் வரலாம். பட் ஆனால் மேக்ஸிமம் பவர் ஆஃப் பையர் தான் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரேட் பொறுத்த வரைக்கும் ஒரு சார்ட்டை பார்க்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல பவர் யார் இருக்கிறது, அந்த இடத்துல அவனுடைய பவர் என்ன, பையர் பவராக இருக்கானா செல்லர் பவராக இருக்கானா அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். அதுதாங்க விஷயம். மற்றபடி இங்கே வேறு எதுவுமே கிடையாது. அதை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒவ்வொன்றா நாம் வந்து கன்ஃபர்மேஷனாக ஒவ்வொரு விஷயமா நம்ம எடுத்துக்கிறோம். பேட்டர்ன் எடுத்துக்கிறோம், ட்ரெண்ட் எடுத்துக்கிறோம், கேண்டில்ஸு சைக்காலஜி எடுத்துக்கிறோம். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் நம்ம ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா. கடைசியில் வந்து நம்ம எதுக்கு நிற்கிறோம் அப்படின்னா அந்த கேண்டிலோட பவர் என்ன, அது செல்லராக வருவானா பையராக வருவானா அப்படின்றத நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் சரிங்களா. ஓகே. ஸோ நான் பையர் பவராக இருக்கான்னு நான் சொன்னேன். பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் போயிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் விஷயம் சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நான் செல்லருக்கு ட்ரேடு வேண்டாம். ஓகே. செல்லரும் நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து இந்த கேண்டில் வரட்டும், முடியட்டும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ட்ரேட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன். செல்லர் வரத்துக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அடுத்து இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக செல்லர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. செல்லர் பவராக இருக்கான். பட் ஆனால் கீழே பையரும் பவராக இருக்கான். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்க வேண்டாம் சரிங்களா. அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இருக்கிற அமௌண்ட்டை தக்க வச்சுக்கணுமே தவிர லாஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கக்கூடாது. ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிறத விட ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் சரிங்களா. ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் பையரும் செல்லரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறாங்க சரிங்களா. அது உங்களுக்கே தெரியும், அந்த இடத்த நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு பயத்திலேயே வந்து பையர் வருவானா செல்லர் வருவானா அப்படின்ற ஒரு பயத்திலே இருந்திருப்பேன். அதுதான் விஷயம். ஓகே. ஸோ நான் திரும்பவும் பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஏன் எடுத்தேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செல்லர் ஸ்ட்ராங்காக வரான். மார்ஜினல் சேஃப்டிலாம் இப்போ வந்து ஓகே. ஸோ இப்போ வந்து அந்த ட்ரேட் லாஸ் ஆகும்னு எனக்கு தோணிடுச்சு. அதனால் வந்து இங்கே வந்து நான் மார்ஜினல் சேஃப்டியில் எடுத்துட்டேன் சரிங்களா. ஓகே. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பையராக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அந்த மிடில் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் செகண்டில் என்ன வேணாலும் நடக்கலாம். வெயிட். ஓ மை காட், கீழே வந்துட்டான். ஓ ஷிட். ஓகே.
ஓ! இங்க பார்த்தீங்களா? கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கேப் அப்பில் மேலே முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னா, கேண்டில் ஓப்பன் ஆயிருந்துச்சு அப்படின்னா, அது ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ டோட்டலாக வந்து $90 லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, ஓகே. இங்க பாரு கேப் அப் ஆனதுக்கு காரணம் அந்த இடத்துல பவர் ஆஃப் பையர் இருக்கான். பட் ஆனால் செல்லர் வந்துட்டு அதுக்கப்புறம் பையர் என்ட்ரி ஆகிட்டான். ஸோ நமக்கு லாஸ் தான். ஓகே, இப்போ $90 லாஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து $120 நான் கொடுக்குறேன். ஓகே, மார்ஜினல் சேஃப்டியில் எடுத்தேன். பட் ஆனால் அந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால கொஞ்சம் கீழே வந்துடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து வேறு சார்ட், அதே சார்ட்டில் பார்க்கலாமா? ஓகே, ஸோ பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இடத்துல வந்து பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எனக்கு தோணுது. செல்லரை விட பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி இந்த இடத்துல திரும்பவும் செல்லர் வந்தான் அப்படின்னா நெக்ஸ்ட்டு நான் மார்டின் ஒன் ஸ்டெப் மார்டின் எடுப்பேன். இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து ஒரு செல்லர் கேண்டில் தான் வந்திருக்கான். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து செல்லர் வீக்காக இருக்கான், பையர் ஸ்ட்ராங்காக இருக்கான். அதுதான் விஷயம், அங்கே வேறு எதுவுமே கிடையாது. ஸோ நம்மளோட பொறுத்த வரைக்கும் செல்லர் பையர் யார் ஸ்ட்ராங்காக இருக்கான், அதுதான் அங்கே விஷயம். ஸோ தெளிவாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட நாலேஜை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான ஏதோ டவுட் இருக்குது அப்படின்னாலும் பர்சனலாக கீழே டிஸ்கிரிப்ஷன் டெலகிராம் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும், மணியை பொறுத்த வரைக்கும் யாரும் ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஸோ டோட்டலாக லாஸும் ரெக்கவர் பண்ணியாச்சு, ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டும் எடுத்தாச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்து வந்து ஒன் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு $30. ஓகே, ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 கொடுக்குறேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும். அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, ஏன்னா நாங்கள் ட்ரேடிங் பிறந்ததுலேருந்து எல்லாருமே ட்ரேடிங் நாலேஜோடு அங்கே பிறகுறது கிடையாது. ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் ஈஸியாக மேலே வரலாம். சரிங்களா? ஓகே, நமக்கு அந்த சார்ட் தான் பெட்டர்னு நினைக்கிறேன். எந்த ஒரு சார்ட்டுமே ப்ராப்பராக என் கண்ணுக்கு தெரியல. இந்த சார்ட்டை பாருங்களேன். இந்த சார்ட்டில் வந்து இங்கே செல்லர் வந்திருக்கானா? இப்போ நம்ம ட்ரேட் எடுத்ததும் அது இதே மாதிரி சார்ட் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் மூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, இங்கே மட்டும் ஒரே மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த கேண்டில் வந்து இங்கே இருக்கிற என்ட்ரி பாயிண்ட்டை தாண்டானா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அப்படி க்ளோஸ் பண்ணிட்டான், பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா செல்லர் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை அப்படின்னா பையருக்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ நான் செல்லருக்கு $20 எடுத்திருக்கேன். சரிங்களா? எப்படி செல்லருக்கு எடுத்தேன் பாருங்கள். பையர் ஸ்ட்ராங்காக, ஓ மை காட், பையர் ஸ்ட்ராங்காக போயிட்டான். மார்ஜினல் சேஃப்டி வேண்டாம், செல்லர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், செல்லராக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக பாருங்கள், இந்த லெவலில் போயிட்டு கரெக்டாக எல்லோரும் ஃபினிஷ் ஆகிட்டு செல்லர் என்ட்ரி ஆகிடுறான், ரிவர்ஸ் ரிஜெக்ஷன் கொடுக்குறான். ஸோ ரிட்டர்ன் வராங்க. திரும்ப கீழே இருக்கிற பையர் ப்ரெஷராக கொடுக்குறான், மேலே போகிறான், திரும்ப செல்லர் வரான். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 100% செல்லர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மாட்டிங்கள் வேண்டாம். ஓகே,
ஓ மை காட், நான் ட்ரேட் ப்ளேஸ் பண்ணதுமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக கீழே வராமல் பாருங்களேன். ஓகே, மார்டிங்கள் எடுத்திருக்கேன் சரிங்களா. அது இங்கே தான் ஆப்போசிட்டில் எடுத்திருக்கேன் சரிங்களா. பிகாஸ் வந்து பையர் பவர் அதிகமாக இருக்கான் அப்படின்ற ஒரு நாலேஜ்னால நான் பையர் ட்ரேட் எடுத்திருக்கேன் சரிங்களா. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். நியூஸ் டைம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஒரு வாட்டி வந்து டைமே பார்க்காம வந்து ட்ரேட் செட்டப் பண்ணி ரொம்ப லாஸ் ஆகிட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாருங்கள், பையர் செல்லரும் மாறி மாறி ஃபைட் பண்ணுறான், என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கடைசி ஒரு செகண்டில் அவன் கீழே வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒன்றுமே பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, ப்ராஃபிட் தான். ஃபஸ்ட்டு ஷோர் ஷாட்டு, ரெண்டாவது மார்டிங்கள் எடுத்தும் லாஸு, திரும்பவும் மார்டிங்கள் எடுத்தேன். ஸோ மூணாவது இதை மார்டிங்கள் சரிங்களா. ஓவராலாக எண்ட் ஆஃப் த டே ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். டோட்டலாக 3 ட்ரேட் எடுத்திருக்கேன். ஸோ ப்ராஃபிட் சரிங்களா. ஸோ தெளிவாக நீங்களும் ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் சம்மந்தமான சந்தேகம் இருக்குது அப்படின்னா கிளியரிஃபை பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக இருக்கும் சரிங்களா. ஓகே, அடுத்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம்.